இரண்டாம் திருமணம் குறித்து அவரை மேலும் இந்த காரணத்தை வைத்து அவருடைய பொது வாழ்வை கொச்சைப்படுத்துவது நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அவருடைய நீண்டகால இந்த பொது வாழ்வு என்பது அந்த சமூகத்திற்கு, குறிப்பாக தமிழ் சமுதாயத்திற்கு பல்வேறு தொண்டுகளை செய்தவர். அரசியல் ரீதியாக, சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசிற்கு உங்களோட மாதிரி பட்ஜெட், குறிப்பாக வேளாண்மை குறித்தோ, பொதுமக்களுடைய நலன்கள் குறித்தோ, மாணவர்கள் குறித்தோ, அரசு பணிகள் குறித்த புள்ளி விவரங்களோ ஐயா ராமதாஸை தவிர யாரும் அவ்வளவு தெளிவாக சொல்லிவிட முடியாது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த இந்த விமர்சனங்களை நாம அதை மேலும் மேலும் சொல்லி அவருடைய வாழ்வை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்துவிட்டு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு செய்தியாக அவர்களுடைய வாழ்க்கை குறித்த பல தகவல்கள் பொதுமக்களிடையே தெரிகின்ற போது அதை மறைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில், குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்களை ரொம்ப கவனமாக பார்ப்பார். பொது வாழ்வில் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் கவனமாக பார்த்து அது குறித்து தான் தலைவர்களை முடிவெடுப்பார். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்புண்டு, பில் கிளின்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் பெண்கள் குறித்த குற்றச்சாட்டில் வருகின்ற போது அந்த அமெரிக்க மக்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், எங்களுடைய அமெரிக்காவில் தனி மனித ஒழுக்கம் குறித்து நாங்கள் தனி மனிதனுக்கு எந்த அளவுகளும் வைக்கவில்லை, ஆனால் எங்களுக்கு தலைமை இருக்கக்கூடிய நபர்கள் தனி மனித ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அதுதான் எங்கள் தலைவருக்குரிய இலக்கணம் என்று சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.